அவர் வந்து இந்த பந்தத்தை பத்தி சொல்றாரு. எப்படி நமக்கு இந்த பந்தங்கள் உருவானது, அந்த பந்தத்திலிருந்து விடுபட்டவர் எப்படி இருப்பாருங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தமாக ஒரு கதை சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, அந்த ஆகாசராஜன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஆக்சுவலி ஒரு ஞானி தான். அந்த ஒரு பிரப்பாலே ஒரு ஞானி. அவர் யாருங்கிறது கடைசியா வந்து ராமர் கேட்கிறாரு. அதுக்கு வந்து வசிஷ்டர் பதில் சொல்றாரு. ஆரம்பத்துல இது ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு ஞானி. அவர் ஞானின்னு அந்த இடத்துல சொல்றதுல ஒரு பிராமணர் அப்படின்னு சொல்றாரு. அவர் தன்னுடைய காலம் பாட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கார். இவர் என்ன பண்றாரு, யம தர்மராஜா இதெல்லாம் பிரளயம் நடக்க போது, எல்லாத்தையும் உள்வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, சோ எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொல்லி தன்னுடைய காரியதரிசிகள் சொல்லக்கூடிய தன கீழே இருக்கவங்களுடைய மிருத்யுன்ற மாதிரி பல பேரோட சொல்லி இதெல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் உள்வாங்குங்கன்றார். சோ இவர் எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் பிரளயத்துல உள்வாங்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரே ஒரு நபரை மட்டும் என்ன பண்ண முடியல. என்ன பண்ணாலும் அவருக்கு வந்து டெத்து கொடுக்க முடியல. உடனே இவர் என்ன பண்றாரு, அது எப்படி ஒருத்தர் மட்டும் டெத் ஆகாம இருக்க முடியும்ட்டு அவரை போய் நான் வந்து இது பண்றேன்ட்டு போறாரு. அவரை சுத்தி ஒரு ஆழமான ஒரு தேஜஸ் வெளிப்படுது. ஒரு விதமான அவரை என்னவோ ட்ரை பண்றாரு, அவருக்கு வந்து இந்த மரணத்தை கொடுக்கணும், மரணம் என்ற அந்த இதை கொடுக்கணும்னு. ஆனா அவரால் முடியல. அப்புறம் திருப்பி என்ன பண்றாரு, யமதர்மர்கிட்டே வந்து என்னவோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா அவரால் அதை வந்து மரணத்துக்குள்ள கொண்டு போக முடியல, ஏன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உடனே யமதர்மர் சொல்றாரு, நீ வந்து காலனா இருக்கலாம், நீ மரணத்தை கொடுப்பவனா இருக்கலாம், ஆனால் நீ நினைத்த மாத்திரத்துல எல்லாருக்கும் மரணத்தை நீ கொடுக்க முடியும்னு நினைச்ச மாதிரிலாம் கொடுக்க முடியாது. அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரம் வரும்பொழுதுதான் உனக்கு இரையாகிறார்கள். நீ இறை வேணுங்கிற நேரத்துல அவங்கள போய் சாப்பிட முடியாது. அப்ப ஒவ்வொரு ஜீவனும் தான் செய்யக்கூடிய கர்மத்தினால் அந்த கர்மத்தின் பலனாக அவர்களுக்கு நேரம் வரும்போது அவர்கள் இறக்கிறார்கள். அந்த நேரத்தில் வந்து இந்த மிருத்யு என்று சொல்லக்கூடிய மரணம் வந்து அவர்களை அழைத்து செல்கிறதே தவிர மரணத்தினால் வந்து இவர்கள் வேண்டுமென்றே அழைத்து செல்வதாக இல்லை அப்படிங்கிறது இங்க யமதர்மர் வந்து அந்த மிருத்யுவுக்கு எடுத்து வரைக்கிறார். சோ நீ என்ன பண்ணு, அந்த ஆகாசராஜனுடைய கர்மத்தெல்லாம் போய் பாரு, அவருடைய கர்மங்கள்லாம் என்னன்னு கண்டுபிடி. அப்ப அவருக்கு வந்து எப்ப வந்து இந்த மரணம் வருமோ அதை படி நீ கூட்டிட்டு வான்றாரு. உடனே இவரும் போறாரு. அவர் என்ன செயல் செய்யறாரு, என்ன பண்றாரு, ஏது பண்றாரு எல்லாம் சர்ச் பண்ணும் போது அந்த பர்சன் எந்த ஒரு ஆக்டிவிட்டிலையும் இதாகல, எந்த ஒரு கர்மமும் அவரால் செய்யப்படல. சுத்தி நடக்கிறதும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாம எப்பயுமே ஒரு விதமான ஒரு சாந்தமாவே இருந்துகிட்டே இருக்கு. அவருக்குள்ள வெறும் பிராணன் மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கு. தான் ஒரு அந்த நிர்மலம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சமாதி ஸ்டேட்ல எப்பொழுதும் ஒரு சூட்சுமத்திலே இருந்துட்டு இருக்குது. அவருக்கு ஒரு ஸ்தூல சரீரமும் கிடையாது, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சரீரம்ல சூட்சும சரீரத்துல அது பாட்டுக்கு இருக்கிறார். உடனே இதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி டவுட் ஆயிடுது அந்த மிருத்யுவுக்கு. திருப்பி யமதர்மர்ட்ட வர்றாரு. நான் எல்லாம் பார்த்துட்டேன், அவருக்கு எந்த ஒரு கர்மமும் இல்லை, உண்மையில அவர் யாரு ஏன் அப்படி இருக்கிறாருங்கும் போதுதான் அப்பதான் யமதர்மர் சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரி அவர் வந்து சாதாரண மரணத்தை நினைத்து இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கிடையாது. அவர் மரணத்தையே வென்ற இந்த மொத்த இந்த கிரியேஷனும் எப்படி உருவாகுது, இதோட சோர்ஸ் என்னங்கிறது தனக்குள்ளேயே உணர்ந்து ரியலைஸ் பண்ணி அதோடையே இன்னமும் வந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறார். தான் இயங்க வேண்டும் என்ற ஒரு காரணமும் இல்லை, இயங்க வேண்டும் என்ற ஆசையும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தன்னோட சுய சுபாவத்தினாலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால அவரை நீ எந்த விதத்திலையும் நீ என்ன பண்ண முடியாது, அவருக்கு வந்து நீ டெத்து கொடுக்க முடியாது, இதை நீ புரிஞ்சுக்கோ, அவர் காலத்தை வென்றவர்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த மிருத்தியும் என்ன பண்ணிடுறது, சரி ஓகே எனக்கு ஒன்றும் புரியல நீங்க சொல்றது, பட் ஆனா அவர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு இது என்ன பண்ணது போயிடுது. இதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்ரீராமர் என்ன சொல்றாரு, வசிஷ்டர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க சொன்ன இந்த பர்சன் பிரம்மாவான் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே வசிஷ்டர் ஆமா அப்படின்றார். உடனே அப்ப வந்து வசிஷ்டர் நினைக்கிறார், நம்ம சொல்றது எல்லாத்தையுமே உன்னிப்பா கேட்டுக்கிட்டு இருக்காரு, ஏன்னா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா இது பிரம்மாவா தான் இருக்க முடியும் அப்படின்னு ராமருக்கே அவருக்கு தோணி அவருக்கு கேட்குது. சோ அப்படின்னா என்னன்னா, பிரம்மா என்பது இந்த கிரியேஷன் உருவாக்கும், கிரியேஷன் என்னது, இந்த பிரம்மம் வந்து ஒரு மாயையோட ஒரு இயக்கம் ஏற்படும் போது உருவாகுனது. அதற்கப்புறம் அவர் பல விஷயங்களை படைக்கிறாரு, உருவாக்குறாரு, அனைத்தும் நடந்துகிட்டு படைக்கக்கூடிய தொழிலை பண்றாரு. ஆனா அனைத்தும் செய்தாலும் அது தான் செய்வதில்லை, அது ஒரு சுபாவத்துல நடப்பதாக அவர் என்ன தனக்குள்ள அந்த எப்பொழுதும் அந்த பிரம்ம உணர்விலே இருக்கிறார். அதனாலதான் அங்க மிருத்யுன்னு சொல்லக்கூடிய அந்த மரணம் அவரை வந்து என்ன பண்ண முடியல, தாக்க முடியல. நல்லது.